அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். இன்னைக்கு இஃப்தாருக்கு எங்க வீட்ல என்ன பசியாரம் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன பசியாரம் செய்யறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல. அதனால அரிசி சேமியா பாக்கெட் ஒன்று இருந்துச்சு. இதை வந்து நம்ம உப்புமா இல்லைன்னா பிரியாணி மாதிரி செய்யலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு வேக வச்சு எடுத்தேன் பாருங்க. அப்படியே கொல கொலண்டு ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மேல ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சதுனால ரொம்ப கொல கொலண்டு ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து பிரியாணி உப்புமா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இதை வந்து இடியப்பம் மாதிரி தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா என்னோட லாத்தா வந்து வீட்டுல இருந்து எனக்கு இடியப்பம், தேங்காய் பால், முட்டை போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. அல்ஹம்துலில்லா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம நமக்கு வந்து இஃப்தாருக்கு பசியாரம் வந்துருச்சு. அடுத்து நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பிரெட் இருந்துச்சு. அதனால பிரெட் ரோஸ்ட் செஞ்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லா. ரொம்ப மனசுக்கு நிறைவா ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எதிர்பார்க்காத டைம்ல இந்த மாதிரி நமக்காக ஏதாவது செய்யும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.